முதல்ல கோவைக்கு வந்ததற்கு மிக மகிழ்ச்சி. என்னோடு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களோடு வாங்க மற்ற மாவட்ட தலைவருங்க கட்சி பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களோடு இங்கே பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலும் புதிய மாவட்ட தலைவர்கள் அவர்களோடு கோவைக்கு வந்ததற்கு மிக மகிழ்ச்சி. என்னோடு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களோடு வாங்க மற்ற மாவட்ட தலைவருங்க கட்சி பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களோடு இங்கே பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலும் புதிய மாவட்ட தலைவர்கள் அவர்களோடு பத்திரிகையாளரை சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி. மாதிரி ஜிகேஎஸ் போன்றவர்கள்லாம் கூட இருக்காங்க, ஜான்சன். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி 2026 நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு. இன்னைக்கு மொழியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மொழியை வைத்து மட்டுமல்ல, இன்று எந்த அரசாங்க நிர்வாகமும் சரியாக பணியாற்றவில்லை. பாலியல் பிரச்சனைகள், அதனால் வரும் குற்றச்சாட்டுகள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமும் பள்ளி கல்வியும் எனது 2 கண்கள்னு சொல்றாரு. ஆனா அவரு மருத்துவமனையில போய் தடுப்பூசி போடல, தனியார் மருத்துவமனையில தான் போய் தடுப்பூசி போட்டார். மந்திரியோட பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்கன்னு சொல்றதா பேர பிள்ளைங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அப்பான்னு சொல்றாரா, தாத்தான்னு சொல்றாங்களா, தாத்தா அப்பாவா வராங்களா, அப்பா தாத்தாவா வராங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால பிள்ளைகள் இல்லை என்றால் பேர பிள்ளைகள். அமைச்சர் அவங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக அப்பட்டமான இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம், மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவோம். ஏன்னா மக்களே இன்று உணர்ந்திருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் மும்மொழி நமக்கு இருமொழியான்னு. நாங்க இன்னொரு மொழியை திணிக்கவே இல்லை. இன்னொன்று, ஏதோ இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முதற்கொண்டு எல்லோருமே தமிழ் மொழியைத்தான் நாங்கள் போற்றுகிறோம் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். யாராவது கேட்கணும் கேட்கலாம். இல்ல, அதாவது அவங்க எவ்வளவு வருஷம் கட்சியில இருந்தாங்க யாரு கரெக்ட். அதாவது விலகுதல், சேருதல், இதெல்லாம் அது ஒரு கொள்கையின் அடிப்படையிலா எதன் அடிப்படையில் எங்க கட்சியை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி உறுதித்தன்மை